ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அனாட்டமி பேப்பர் 2 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷின். இது ஒரு ரெக்வஸ்டான ஒரு வீடியோ. நம்ம ஆல்ரெடி அனாட்டமி ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய பிஎஸ்எம்எஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 10 மார்க் வீடியோஸ் நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. செப்பரேட்டாக அதுக்கான பிளேலிஸ்ட்டும் இருக்குது. பார்க்காதவங்க ஒன்ஸ் அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷின் யூட்ரஸ். ஏன்னா டங்க் இருக்குது, பட் நீங்கள் ஸ்டார்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் யூட்ரஸ் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்ட்டு, அதுக்கப்புறம் கிட்னி, அப்புறம் பிரேக்கியல் ஃப்ளக்ஸஸ்ஸு, லங்ஸ், லம்பார் ஃப்ளக்ஸஸ். அதுக்கு அடுத்ததான் நீங்கள் வேகஸ் நர்வாக இருக்கட்டும் இல்லை யூரினரி பிளாடராக இருக்கட்டும் அதெல்லாம் பாருங்கள். கடைசியாக நீங்கள் டங்கை பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபார்மேட்டு. நம்ம 1 by 1 கொடுத்துருக்கோம், பட் ஸ்டார்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து பாருங்கள். சாக்ரல் ஃப்ளக்ஸஸ் ஒரு முக்கியமான கொஷின். அதுக்கு முன்னாடி நீங்கள் லிவர் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேன்க்ரியஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அப்டமனு, அதுக்கு அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிரேனியல் நர்வ் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை செரிப்ரம் படிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் அடுத்தது 1 by 1 படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கிரேனியல் நர்வ் அப்படின்னா அது ஃபுல்லாகவும் உங்களுக்கு 10 மார்க்கில் கேட்குறாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஷியல் நர்வ்னு சில நேரத்தில் கொஷின் கேட்குறாங்க. இல்லாட்டி அதை நம்பரை மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. அதாவது 7th நர்வ் என்ன, கிரேனியல் நர்வோட 7th நர்வ் நீங்கள் 10 மார்க்காக கேட்டிருப்பாங்க. இல்லாட்டி 5th நர்வ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை 8th நர்வ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதனால் நீங்கள் கிரேனியல் நர்வில் இருக்கக்கூடிய 12 கிரேனியல் நர்வ்ஸை அந்த ஆர்டரில் ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். லிஸ்ட்டில் ஸ்ப்ளீன் ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்பைனல் கார்ட் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டியோடினம். அதுக்கு அடுத்ததாக ஐ, அதுக்கப்புறம் ட்ரைஜெமினல் நர்வ், பிரெயின், அது மாதிரி நீங்கள் வாங்க. கடைசியாக சயாட்டிக் நர்வ் பாருங்கள். அதுக்கும் அடுத்தது தான் நீங்கள் பிட்யூட்டரி கிளாண்ட் பார்க்கணும். இதுதான் ஆர்டர். இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு ஆர்டரையும் நீங்கள் அதே ஃபார்மேட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நீங்கள் பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் மட்டும் கேட்க மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய நியூரோமேட்டர் மட்டும் வச்சு கேட்கலாம். இல்லை அதில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸை வச்சு மட்டும் கேட்கலாம். அது மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயை வச்சும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை ஐயோட டயக்ராமும் சேர்த்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக எழுதிட்டு அடிஷ்னலாக நீங்கள் ஐயை வரைஞ்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு மார்க்ஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்னென்ன இதுக்கு டயக்ராம்ஸ் கிடைக்குதோ, இப்போ ஸ்பைனல் கார்டுக்கு டயக்ராம் வரைய முடியும், பிரெயினுக்கு வரைய முடியும், ஐக்கு, இயருக்கு, அப்டமனுக்கு எதுக்கெல்லாம் உங்களால் டயக்ராம்ஸ் நம்மளால் இன்க்ளூட் பண்ணி வரைய முடியும்னு தெரியுதோ அது எல்லாத்துக்குமே டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. 1 or 2 டயக்ராம். ஓகேங்களா? சிம்பிளாக இருந்துச்சுன்னா 1 to 2 டயக்ராம். கொஞ்சம் பெருசாக இருக்குது, இப்போ ஐலாம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் அந்த ஒரு டயக்ராம் கூட போதும். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லெங்ஸ் எது, அப்புறம் கார்னியா எது, ரெட்டினா எது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்ஸும் குறைஞ்சது ஒரு 5லேருந்து ஒரு 10க்குள்ளே. ஓகேங்களா? நான் உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்கிறேன். உங்களால் எவ்வளோ பார்ட்ஸ் மார்க் பண்ண முடியுமோ அவ்வளோ மார்க் பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் நீங்கள் 5லேருந்து 10. அடுத்த 10 மார்க். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் செர்விக்கல் ஃப்ளக்ஸஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூரினரி ட்ராக்ட். இதில் ஒன்று எதர் மேல் கேட்கலாம் இல்லாட்டி ஃபீமேல் கேட்கலாம். அதனால் அது ரெண்டுத்தையுமே நீங்கள் மஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அதனால தான் நான் ரெண்டுத்தையுமே எதுன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணல. ரெண்டுமே மாற்றி தான் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதனால் ரெண்டுத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டயஃப்ரம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சுட்டு ஃபைனலாக டைம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அந்த மீடியன் நர்வு, அதுக்கப்புறம் இந்த கிளாண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அதிகமாக ஸ்டார்ஸ் எதுக்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ரிமைனிங் ஸ்டார்ஸ் இல்லாததோ இல்லை 1 ஸ்டார் 2 ஸ்டார் இருக்கு இல்லையா அதெல்லாம் அதுக்கப்புறமா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இயர் பாருங்களேன், அதுக்கு 1 ஸ்டார் தான் இருக்கு. அதுக்கு இயரோட டயக்ராமும் கேட்டிருக்காங்க சில கொஸ்டின்ல. சில நேரத்தில் வெறும் இயரை மட்டும் வச்சு கேட்டிருப்பாங்க. அதனால நீங்க ஒன்ஸ் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபிசியாலஜியில் இதை படிச்சிருப்போம். அடுத்தது இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய கொஷின் அப்படிங்கிறதான் லிஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம். இதில் ஜெனிட்டல் ஆர்கன். ஓகேங்களா? இதுலேயும் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தைராய்ட் கிளாண்டு, அப்புறம் மேமரி கிளாண்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்னன்னா நீங்கள் இந்த சலைவரி கிளாண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ரெக்டம் முக்கியம். அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்தால் மிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் கோலான் இருக்குது, அப்புறம் பெரிகார்டியம் இருக்குது, அப்புறம் சிக்மாய்ட் கோலான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக ப்ரையாரிட்டி கொடுத்து பார்த்துக்கோங்க. பட் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்குறது ஓவரி நீங்கள் பார்க்கணும். ஒன்று ஓவரி மட்டும் உங்களுக்கு ஒரு 10 மார்க்காக கேட்கலாம். இல்லாட்டி ஓவரி கூட ஃபெலோப்பியன் டியூப், யூட்ரஸ் அப்படின்னு கம்பைன் பண்ணி உங்களுக்கு 10 மார்க்காக கேட்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி யூட்ரஸ் படிக்கணும்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஓவரியும் பார்த்துக்கோங்க. நான் ஃபெலோப்பியன் டியூப் இன்க்ளூட் பண்ணலை. இருந்தாலும் நீங்கள் அதையும் ஜஸ்ட் ஒரு டயக்ராமாவது பார்த்து வச்சுக்கோங்க. டைம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னா யூரத்ரா. இதில் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னும் கேட்பாங்க. இல்லாட்டி மேல் செப்பரேட்டாக ஒரு 10 மார்க்கு, ஃபீமேல் செப்பரேட்டாக ஒரு 10 மார்க். ஓகேங்களா? ரெண்டும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வராது. உங்களுக்கு கேட்கக்கூடியது 4 10 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 4 செட் ஆஃப் கொஸ்டினில் ஒன்று மேல் கொஸ்டினாக கேட்கலாம். அதாவது மேல் யூரத்ரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்லாட்டி ஃபீமேல் யூரத்ரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுத்தையும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்மளுக்கு கேட்கலாம். அதனால அதை ஒன்ஸ் நீ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கின் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டெஸ்டஸ். அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த யூரேட்டரு, பான்ஸ், அப்புறம் மெடுலா ஆம்பிளிகேட்டா இதெல்லாம் அடுத்ததாக ஃபைனலாக டைம் இருந்தால் மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது.
இதோட இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் இல்லை வேறு ஏதாவது நம்ம அகாடமி பற்றி எந்த queries இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். நீங்கள் இது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் படிக்கல, இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி எனக்கு எந்த கொஷின் இம்பார்ட்டன்ட்டே தெரியல, எப்படி படிக்கணும்னு ஐடியாவும் இல்லை அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதில் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 கொஷின் சாலிடாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷினும் இம்பார்ட்டன்ட் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஏன்னா இப்போ டைம் இல்லாதனால எதுவுமே படிக்காத போகிறதுக்கு இது மட்டும் படிச்சுட்டு போனாலே ஒன்று நீங்கள் 10 மார்க்கில் ஸ்கோர் பண்ணிடலாம், இல்லாட்டி மஸ்ட் 5 மார்க்கில் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் மார்க் ஓகேங்களா 20 to 20 மார்க் எடுத்தாலும் இல்லை 50 to 40 அப்படின்னு எடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இல்லை நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் 10 மார்க் 5 மார்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் கூட போதும். நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு 80 மார்க் கிட்ட எடுத்துடலாம், 80 to 70 to 80 எடுத்துடலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் டைம் இருக்குது படிக்க முடியும் அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எம்சிக்யூஸ் படித்து மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம செப்பரேட்டாக டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.